2028 கோல்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1% அப்படிங்கிறது லாஸ்ட் 4 மணி ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ 4700 அப்படிங்கிற ஜோன்லேருந்து 4614. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியரான ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஏன் இந்த ரீசனால் ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, DXY டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸஸ்க்கு அப்புறம் வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 98.5 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்டில் இருந்து டாலருக்கு மாறுதாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்ட் டைமில் வந்து எல்லாரும் கோல்டு தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ டாலரில் பிஸ்னஸ் நடக்கிறதுனால DXYயோட தான் டாலரில் எல்லாம் வர்த்தகம் பண்ணுறதுனால ஸோ DXY வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் DXY இன்க்ரீஸ் ஆக கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. இது வந்து முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா 3.7லேருந்து 3.5 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லையுமே எந்த சேஞ்சஸுமே ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்குது. ஸோ என்னதான் லாங் டேர்மில் வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதா இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் DXY இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த நம்மளோட ஃபண்ட் ரேட்டும் வந்து அன்சேஞ்சாக இருக்க போகிறதுனால மார்க்கெட் இன்னும் ஒரு நல்ல ஒரு செல் ஆகி நான் வீக்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 4550 அப்படிங்கிற ஜோன் வந்ததுக்கப்புறம் ஒரு டேக் ஆஃப் ஆகும். அன்டில் நவ் ப்ரெசென்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லர்ஸாக இருக்காங்க. ஸோ லைட்டாக ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணி அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பையிங் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4550, அதையும் மிஸ் பண்ணோம் அப்படின்னா 4400 பை பண்ணலாம். ஸோ மோரோவர் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம VP சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற வேண்டேஜ், ஆக்டா அல்லது எக்ஸமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அண்ட் தென் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு யூஎஸ்டி வேணும், பை பண்ணணும், செல் பண்ணணும், லெஜிட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி நடந்தாலும் ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.